வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான வரலாற்று பதிவா அலச போறோம். ஆகாரின் பயணம் தொடக்க நூல்ல வர ஒரு உணர்வுபூர்வமான மனித போராட்டம். அதிகாரமும் நம்பிக்கையும் தப்பிப்பிழைத்தலும் நிறைந்த ஒரு பயணத்தை நாம இப்போ நுணுக்கமா மீட்டுருவாக்கம் செய்ய போறோம். வாங்க நேரடியா உள்ள போலாம். இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் இந்த ஒற்றை வரிய கவனிச்சிங்களா? நாம கதையோட தொடக்கத்துல இல்ல, உச்சக்கட்ட மோதலோட மைய பகுதியில நிக்கிறோம். ஒரு தாயோட வாழ்க்கையவே மொத்தமா புரட்டி போடக்கூடிய ஒரு கொடூரமான தருணம் இது. இந்த முழு விளக்க உரையும் எந்தவித புனைவும் இல்லாம நேரடியா திருவிவிலியத்தின் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. குறிப்பா ஆகாரோட வாழ்க்கையை தீர்மானிச்ச தொடக்க நூல் அதிகாரங்கள் 16, 21. இதைத்தான் நாம இன்னைக்கு முழுமையா ஆய்வு செய்ய போறோம். சரி, முதல் பகுதி, சாராயின் விதியான முடிவு. ஒரு குடும்பம் எப்படி இவ்வளவு கடுமையான ஒரு நிலைக்கு வந்துச்சுன்னு புரிஞ்சுக்க நம்ம காலத்தை கொஞ்சம் பின்னோக்கி நகர்த்தி ஆகணும். கானான் தேசத்துல வாரிசு இல்லாம 10 நீண்ட வருஷங்கள். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய மன உளைச்சல். அந்த நீண்ட காத்திருப்பு தான் ஒரு கட்டத்துல சாராய ஒரு விபரீதமான விதியான முடிவை எடுக்க வைக்குது. இது அந்த காலத்து அதிகார படிநிலைகளோட கடுமையான யதார்த்தத்தை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. சாராய் முழு அதிகாரத்தையும் தன் கையில எடுக்கிறாங்க. தனக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்க தன்னோட பணிப்பெண்ணான ஆகார ஆபிராமுக்கு மனைவியா கொடுக்கறாங்க. அடுத்து பகுதி 2, கர்ப்பமும் அதிகரிக்கும் பதற்றமும். அந்த ஒற்றை முடிவு வீட்டின் அதிகார படிநிலையே உடனடியா மாத்திடுச்சு. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த தெளிவான தொடர் விளைவுகள் தாங்க. ஹாகார் தான் கருவுற்றிருக்கோன்னு தெரிஞ்சதும் அவங்க மனசுல ஒரு பெருமை வருது. சாராய ஏளனமா பார்க்க தொடங்குறாங்க. குழந்தை இல்லைன்ற வழியில இருந்த சாராக்கு இது இன்னும் பெரிய காயத்தை ஏற்படுத்துது. அதனால அவங்க பழி வாங்க துடிக்கிறாங்க. நாளுக்கு நாள் பதற்றம் அதிகமாகி ஒரு கட்டத்துல வெடிக்குது. எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு உம்மீது மேல் இருக்கட்டும்னு சாராய் தன் கடுமையான கோபத்தை நேரடியா ஆபிராம் கிட்டேயே காட்டுறாங்க. தன்னோட இந்த துயரத்துக்கு நீங்க தான் காரணம்னு வெளிப்படையா குற்றம் சாட்டுறாங்க. இந்த இடத்துல தான் ஆபிராம் ஒரு கணவனாகவும் தலைவனாகவும் முற்றிலுமா பின்வாங்கிடுறாரு. உன் பணிப்பெண் உன் கைகளில் இருக்கிறாள், உனக்கு தோணுனதே செய்யன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிக்கிறாரு. ஆகார் தனக்கு இருந்த அந்த ஒரே ஒரு பாதுகாப்பையும் இழந்து அனாதையா நிக்கிறாங்க. பகுதி 3, நீரூற்றை நோக்கிய தப்பித்து ஓடல். இந்த பாதுகாப்பும் இல்லாம தனித்து விடப்பட்ட ஆகாரோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. சாராவோட கொடுமை எல்லை மீறும்போது ஆகாருக்கு வேற வழியே தெரியல. கர்ப்பிணியா, எந்த உத்தரவாதமும் இல்லாம கொளுத்தும் வெயில்ல பாலைவனத்தை நோக்கி தப்பி ஓடுறாங்க. அது கிட்டத்தட்ட மரணத்தை தேடி போற ஒரு பயணம் மாதிரி. ஆனா அந்த விரக்தியின் உச்சக்கட்டத்துல அவங்களுக்கு கிடைச்சது மரணம் இல்லங்க. சூருக்கு போற வழியில இருக்கிற ஒரு நீரூற்றுக்கிட்ட ஆண்டவரோட தூதரை சந்திக்கிற ஒரு ஆழமான அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குது. பிறக்க போற குழந்தைக்கு இஸ்மவேல்னு பேரிட சொல்ற தூதர் அவங்க சந்ததி எண்ணிறந்ததாய் பெருகும்னு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்து ஒரு புது நம்பிக்கையை விதைக்கிறாரு. இப்போ பகுதி 4, ஈசாக்கும் போட்டியும். கதையில நாம பல வருஷங்கள் முன்னோக்கி 21ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. கவனிச்சிங்களா? ஆபிராம், சாராய் அப்படிங்கிறவங்களோட பெயர்கள் இப்போ ஆபிரகாம், சாரான்னு மாறிடுச்சு. அவங்களோட அடையாளங்களே மாறி இருக்கிறது கடவுள் அவங்களோடு செஞ்சுக்கிட்ட ஒரு புதிய உடன்படிக்கையையும் ஒரு புதிய யுகத்தையும் குறிக்குது இல்லையா? கடவுள் சொன்னபடியே சாரா தன்னோட முதிர்ந்த வயசுல அற்புதமா ஈசாக்க பெற்றெடுக்கிறாங்க. ஈசாக்கு வளர்ந்து பால்குடி மறக்கும் விழாவுல ஆபிரகாம் ஒரு மிகப்பெரிய விருந்து வைக்கிறாரு. இது ஒரு முழுமையான கொண்டாட்டமா இருந்திருக்கணும். ஆனா பல வருஷங்களா உள்ளுக்குள்ளேயே புகஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பழைய பகைய இது மறுபடியும் பத்த வச்சிடுச்சு. அது ஒரு சின்ன கணநேர நிகழ்வுதான். ஆகாரோட மகன் அந்த விருந்துல சிரிச்சு விளையாடுறத சாரா பாக்குறாங்க. அவ்வளோதான். அந்த ஒரு நொடி அவங்களுக்குள்ள பெரிய நெருப்ப பத்த வச்சிடுச்சு. இதுதான் நம்ம கதையோட இறுதி உச்சகட்டத்துக்கு முக்கிய தூண்டுதலா அமையுது. இறுதி பகுதி, இறுதி வெளியேற்றம். இப்போ இந்த போட்டி வெறும் வீட்டு அதிகாரத்துக்கானது கிடையாதுங்க. இது வாரிசுரிமைக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம். இங்க நாம கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும். திடீர்னு 2 வாரிசுகள் உருவானா அந்த காலத்து குடும்ப அமைப்பு அது எப்படி கையாண்டு இருக்கும்? செல்வமும் அதிகாரமும் குறிப்பா கடவுளோட வாக்குறுதியும் யாருக்கு போகுங்கிற அந்த மிகப்பெரிய சிக்கலை யோசிச்சு பாருங்க. இந்த சிக்கல் தான் இந்த பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியா இருக்கக்கூடாது அப்படிங்கிற சாராவோட அந்த உறுதியான எச்சரிக்கைக்கு காரணமா அமையுது. தனக்கு வரக்கூடிய ஆபத்தை நிரந்தரமா அழிக்க சாரா ஆபிரகாம் கிட்ட கட்டளையிடுறாங்க. விபிலியத்தோட மூல உரை இந்த கொடூரமான யதார்த்தத்தை எந்த சார்பும் இல்லாம அப்படியே நமக்கு சொல்லுது. ஆபிரகாம் மனசு உடைஞ்சு போனாலும் ஆகாருக்கும் அப்பமும் ஒரு தோர் பையில தண்ணியும் கொடுத்து அவங்கள வீட்டை விட்டு வெளியேத்துறாரு.
தண்ணி தீர்ந்த உடனே குழந்தைய ஒரு செடியின் கீழ் விட்டுட்டு ஆகார் கதறி அழுதப்போ கடவுள் அவங்க கண்களை திறந்து ஒரு நீரூற்ற காட்டி மறுபடியும் அவங்கள காப்பாத்துறாரு. இந்த வரலாற்று பகுப்பாய்வை நாம முடிக்கும்போதே உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். பலமுறை தூக்கி எறியப்பட்டோம், திரும்ப திரும்ப எழுந்து நின்ன ஆகாரோட இந்த வியக்கத்தக்க மீள்திறன் நமக்கு என்ன கற்பிக்குது? வரலாற்றுல ஓரங்கட்டப்பட்டவங்களோட குரல்கள் பல ஆயிரம் கணக்கான வருஷங்களுக்கு பிறகும் எப்படி இவ்வளவு பலமா ஒலிக்குதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.